வரதட்சணை கொடுமை காரணமாக திருமணமான 78 நாட்களிலேயே ரிதன்யா தற்கொலை செய்த வழக்கில் கைதான அவரது மாமியாருக்கு ஜாமீன் வழங்க ரிதன்யாவின் தந்தை ஆட்சேபனை தெரிவித்ததால் விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு திருப்பூர் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வழக்கின் தற்போதைய நிலை குறித்து ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் CP சுப்பிரமணியம் விளக்கம் அளித்துள்ளார். குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. அதற்கு நியாயமான காரணம் இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் வேகமாகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் ரிதன்யாவின் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.